காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. நீ யாருக்கும் இரண்டாவது வாய்ப்பாக இருக்காதே. அவர்கள் உன்னை ஒரு முறை தவறவிட்டால் மீண்டும் உன்னை அணுக முடியாத அளவு உன் அணுகுமுறையை மாற்றிவிடு. உண்மையாக பேசி பழகு. உன்னை சுற்றி ஒருத்தன் இருக்க மாட்டான். பொய்யாக பேசி பழகிப்பார். உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். பத்தினிக்கு துரோகம் செய்த கோவலனும் பங்காளிக்கு துரோகம் செய்த துரியோதனனும் ஆயுள் முடியும் முன்பே அழிந்துதான் போனார்கள். இயற்கையின் சட்டத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது. தாமதமானாலும் தண்டனைகள் வந்து சேரும். நல்லவர்களுடன் பழகினால் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். கெட்டவர்களுடன் பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். அதிகமாக ஆடாதீர்கள். உங்களுக்கு நேரம் வரும்போது ஆடாமல் அசையாமல் கிடப்பீர்கள். தன் தந்தையின் அதீத கோபங்களை கூட ஏற்றுக்கொள்ளும் மகன்கள் அவர் கண்களின் கண்ணீரை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். மனம் கூட ஒரு கல்லறைதான். தினம் தினம் பல ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால். எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. யாருக்கும் பிடிக்கலனா சாக முடியாது. அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையில் வரும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்தான் ஒருவருடைய தனித்திறமை வெளிப்படுகிறது. மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். துரோகிகளிடம் நம் உறவை துண்டிப்பதில் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் அழகாக இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதியை தரும். ஒருவர் இப்படித்தான் என மனதால் தீர்மானித்து விட்டால் அவர் நல்லதே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும். அவர் நல்லவராகவே இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்ல தோன்றும். மனித இயல்பு. வா போ பழகு. யாரையும் நம்பாதே. அனைவரும் சுயநலவாதிகள். சிலர் தேவைக்காக பழகுவார்கள், சிலர் தேவைப்படும் போது பழகுவார்கள். எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. யாருக்கும் பிடிக்கலனா சாக முடியாது. அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையில் வரும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்தான் ஒருவருடைய தனித்திறமை வெளிப்படுகிறது. மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். துரோகிகளிடம் நம் உறவை துண்டிப்பதில் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் அழகாக இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதியை தரும். எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள், ஆனால் அவர்களை விட உயர்வதை அல்ல. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் பொய்யா இருக்கும்போது நாம் மட்டுமே உண்மையாக இருக்கிறது நமக்கு ஒரு தனி கெத்து தான். 10ஓடு 11ஆக இருப்பதை விட கெத்தோடு தனியாக இருப்பதே மேல். கடன் மரியாதை இரண்டையுமே பெற்றதைப் போலவே திரும்ப கொடுத்தால் உறவு நீடிக்கும். ஆசைக்காக கடனை வாங்கிட்டு பிறகு ஒவ்வொரு மாதமும் பல ஆசைகளை தியாகம் செய்வதற்கு பெயர்தான் லோன். இரக்கத்தையும் உறக்கத்தையும் அளவோடு பயன்படுத்து. அதிகமாக உறங்குபவன் சோம்பேறி, அதிகமாக இரக்கம் காட்டுபவன் ஏமாளி. தொண்டை வற்றியும் அளவுக்கு கதறி அழுது மடிந்து மண்ணாய் கூட போய்விடுங்கள். யாரிடமும் ஆறுதல் தேடி தொலைந்து போகாதீர்கள். நரகம் அது. வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் உறவுகளை மட்டும் இல்லை, உலகத்தை கூட வென்றுவிடலாம். நடுத்தர மக்களின் கனவு என்றாவது ஒரு நாள் நம்ம கடன் எல்லாம் அடைந்திடும் என்று. பாசத்தை கொண்டு பல நாள் பயணிக்கலாம், நேசத்தை கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷத்தை கொண்டு ஒரு நாளும் பயணிக்க முடியாது. எப்பொழுதும் நம்முடன் போட்டி போட ஒருவர் இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும். அது விளையாட்டானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி. அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. மரியாதையும் பால் மாதிரிதான். ஒரு முறை கெட்டா கெட்டதுதான்.
சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை. யாராவது கடன் கேட்டால் அப்பொழுதே மறந்து விடுங்கள். அதனால் 5 நிமிடம் பகைதான். கொடுத்து விட்டால் ஆயுளுக்கும் பகை. இல்லாததை தேடுங்கள், நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். இழந்ததை மட்டும் தேடாதீர்கள், அது நிச்சயம் வேறொரு கையில் கிடைத்திருக்கும். மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் எவ்வளோ கஷ்டம். எதிர் வீட்டுக்காரன் பார்த்தா பணக்காரனா நடிக்கணும், சொந்தக்காரன் கடன் கேட்டா ஏழையா நடிக்கணும். காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. நீ யாருக்கும் 2வது வாய்ப்பாக இருக்காதே. அவர்கள் உன்னை ஒரு முறை தவறவிட்டால் மீண்டும் உன்னை அணுக முடியாத அளவு உன் அணுகுமுறையை மாற்றிவிடு. எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள். ஆனால் அவர்களை உன்னை படைத்த நான் சொல்கிறேன், நீ நன்றாகவே இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்த மனிதர் முன் வாழ்ந்து காட்டுவாய். யாமிருக்க பயமேன். பச்சை கிளிக்கு கோவை பழம் பிடிக்கும் என தேடி அலைந்து வாங்கி கொடுப்பவர்களுக்கு கூண்டு பிடிக்காது என்பது ஏன் தெரியாமல் போனது? அடுத்தவன் சட்டியில் என்ன அவியுது என பார்க்காதீர்கள், உங்கள் சட்டியில் என்ன கருகுது என பாருங்கள். வர வர ஒரே குழப்பமா இருக்கு. இந்த செல்போனை நாம வச்சிருக்கிறோமா, இல்லை இந்த செல்போன் நம்மளை வச்சு இருக்குதா? பிறர் மனம் புண்படும்படி பேசிவிட்டு அவர் அழும்போது சிரிக்கும் மனிதர்களை நான் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. ஒருவர் மதிப்பால் நீ உயர்ந்து விட போவதில்லை, இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்து விட போவதில்லை. என்றுமே நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். சில நேரங்களில் எதிரில் நிற்பது எருமையாக இருக்கலாம். யாரோட அன்புக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. கடைசியில நாம தான் தனியா பைத்தியம் மாதிரி இருப்போம். சிக்கலிலும் சிக்னலிலும் சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தால் போதும், வழி தானாக கிடைத்துவிடும். இரக்கம் கொள், தர்மம் செய். மன்னரைக்கு செல்லும் போது உன்னை தனியாகத்தான் அனுப்புவார்கள், உன் செல்வங்களோடு அல்ல. விலகி போற யாரையும் வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்காதீங்க. காசுக்கு பிச்சை எடுக்கலாம், அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதே. எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் தான் குழம்பி தவிக்கிறார்கள். எதுவுமே புரியாமல் வாழ்பவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். பிறந்ததற்கு அடுத்த நிமிடமே மரணத்துக்கான நேரமும் தொடங்கிவிட்டது. அதை உணராமல் தான் அவனவன் ஆட்டம் போடுகிறான். இரவு பகல் பார்க்காமல் ஒரு நாளைக்கு 10 வேளைக்கும் அதிகமாக உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்திட்ட அன்னைக்கு உன்னால் 3 வேளை உணவு கொடுக்க முடியவில்லை என்றால் உன்னை விட நன்றி கெட்ட உயிர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கண்மூடி கண் திறப்பதற்குள் காலம் ஓடிவிடுகிறது. கஷ்டம் மட்டும் கடைசி வரை குறைவதில்லை பலரின் வாழ்க்கையில். பிடிக்கலனா மூச்சு காத்து கூட படக்கூடாது. பிடிச்சிருந்தா மூச்சே போனாலும் விடக்கூடாது. கண்ணாடி தான் என் சிறந்த நண்பர். ஏனெனில் நான் அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததில்லை. எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான். உடையாத வரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். அடியே படாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே. மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே. சிலர் மீது வைக்கும் அதிக நம்பிக்கை நம்மை அழிக்கவும் செய்துவிடும். காலத்தில் செய்யும் உதவியும் காலம் தாழ்த்தாமல் சொல்லும் நன்றியும் காலங்கள் போனாலும் நெஞ்சிலே நிலைத்திருக்கும். தேவை இருந்தால் உன்னை தெய்வம் என்பார்கள், தேவை முடிந்த பின் உன்னை தேவாங்கு என்பார்கள். எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே. கருணை ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருக்குமானால் அவனிடத்து எல்லா உயர்ந்த குணங்களும் தானாகவே வந்து சேரும். கருணை உள்ள மனிதன் உயர்ந்த நிலையினை அடைவான். வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்பொழுதெல்லாம் மௌனமாயிருங்கள்.
வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். தேவைக்கு தேடுறவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது. ஓகே, மிக சிறிய வார்த்தை, ஆனால் ஒட்டுமொத்த உரையாடலையும் நிறுத்திவிடும். அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் எதுவும் இல்லை. எப்போ நமக்காக நாம் வாழ பழகிறோமோ அப்போதான் நாம் எதிர்பார்த்த எல்லாமே எதிர்பார்க்காமல் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும், நீ முயற்சி செய்தால். காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். 100 சொந்த வீடு இருந்தாலும் கடைசியில் கூலர் பாக்ஸ் வாடகைக்கு தான் எடுக்கணும். பார்த்து நடந்துக்குங்க. வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும் என்பது. அடுத்தவரின் வசதிக்கு மரியாதை கொடுக்காதீர்கள், வயதுக்கு மதிப்பளியுங்கள். ஏனென்றால் வசதி எல்லோருக்கும் வருவதில்லை, ஆனால் முதுமை எல்லோருக்கும் வரும். எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பவன் தனக்கான வாழ்வை தொலைத்து விடுகிறான். விட்டு கொடுப்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் சுயம் களவு போகும் வரை எதையும் விட்டு கொடுக்காதீர்கள். சாந்தமாக இருந்தாலும் ஒரு துளி கோபத்தை வெளிக்காட்டுங்கள். இல்லையேல் சிலை வைத்து பூஜையும் செய்துவிடும் இவ்வுலகம். தாழ்வு மனப்பான்மை என்பது உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை. நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. செயல் புரியும் ஆற்றல் உள்ளவன் செயல் புரிவான். அது இல்லாதவன் வெறுமனே பேசி கொண்டிருப்பான். யோசிக்காமல் நாம் செய்யும் சில செயல்கள் ஒரு நாள் நம்மை யோசிக்க வைக்கும், இதை ஏன் செய்தோம் என்று. உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள், ஏனெனில் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே. பேசும்போது பயப்படாதீர்கள், பயப்படும் போது பேசாதீர்கள். பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. கதைகளுக்கும் காவியங்களுக்கு மட்டுமே அன்பு, பாசம், நேசம் எல்லாம் பொருந்தும். அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பணம் தான் எல்லாம். அன்பு, பாசம், நேசம் எல்லாம் சும்மா.